Let's all sit erect. Palms folded facing the ceiling. Spine erect with a beautiful smile. We'll be chanting the vibrant Om Veda. Take a deep breath in and breathe out. Take another deeper breath in and let go. For chanting Om, take a deep breath. Om. Om. Another deeper breath. Om. Another deeper breath. Om. Slowly and gradually open your eyes. எல்லோருக்கும் வணக்கம். நாம் தொடர்ந்து திருவள்ளுடன் பயணிக்கலாம். இப்ப நம்ம துறவரவியல் பயணம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த துறவரவியல் 9 அதிகாரங்கள், 13 அதிகாரங்களை கொண்டது. அதில் முதல் 9 அதிகாரங்களில் பிரதம், நாம் தவம் செய்யும் பொழுது, துறவர நிலையில் இருக்கும் பொழுது எப்படியெல்லாம் சில ஆச்சார அனுஷ்டானங்களை, சில ஒழுக்க விதிகளை நாம் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். இல்லறவியல்ல முன்ன பின் இருந்தாலும் பரவாயில்ல, ஆசா பாசம் இருக்கு அப்படின்னுட்டு தட் இஸ் எக்ஸ்க்ளூசிவ், பரவாயில்ல. ஆனால் துறவரவியல் வந்துட்டு துறவரவியல் மேற்கொள்றச்ச அதுல கண்டிப்பாக இந்த ஒழுக்க விதிகளை நாம் மேற்கொண்டுதான் ஆக வேண்டும். அப்பொழுதுதான் நம் மேல் இருக்கக்கூடிய எஞ்சி இருக்கக்கூடிய இல்லறவியலையே அடிப்பட்டு உதப்பட்டு முன்ன மேல கீழே உழுது ஒரு வழியா பதப்பட்டுட்டோம். துறவரவியல்ல மேல கொஞ்சம் அப்படி தட்டி தூசெல்லாம் எடுத்துட்டா பழப்படான்ட்டு நம்ம துறவு நிலைக்கும் மேற்கொண்டு நாம நம்முடைய லட்சியமான ரியல் ஃப்ரீடம், த விஸ்டம், த லிபரேஷன், என்லைட்டன்மெண்ட், இது நமக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்பு. இதுதான் நம்ம. அதனால அப்போ அந்த 13 அதிகாரங்களில் 9 அதிகாரங்கள், முதல் 9 அதிகாரங்கள் விரதம். அதுக்கு அடுத்த 4 அதிகாரங்களில் ஞானம். நீ எதுக்காக விரதத்தை கடைபிடிக்கணும்? இப்ப நல்லா வந்துட்ட, இது ஞானத்தை அடையறதுக்கு கொஞ்சம் தரம் இருக்கு. இதெல்லாம் வந்ததுக்கு ஏற்கனவே இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டா நிச்சயமாக நீ ஒரு ஞானியாகி விடுவாய், இறைவனுடன் ஒன்று கலப்பாய் என்று ஒரு உற்சாகமாக நம்மை உற்சாகப்படுத்தி நாம் முன்னேற வழிவகுக்கிறார் நம்முடைய போதார் திருவள்ளுவர். ஆக போன செஷன் வரைக்கும் நாம 9 அதிகாரங்களை பிரதம் என்பது அது என்னென்ன? அருள் உடைமை, புலால் மறுத்தல், தவம், கூடா ஒழுக்கம், கல்லாமை, வாய்மை, வெகுளாமை, இன்னா செய்யாமை, கொல்லாமை. இப்பொழுது நாம ஞானத்தின் முதல் அதிகாரமாகிய நிலையாமை. தாத்தா பாட்டி இருந்தாங்க, அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா அம்மா கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி இருந்தாங்க, எல்லாம் இருந்தாங்க. இப்ப எங்க போயிட்டாங்க? நாம இன்னைக்கு இருக்கோம், ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறம் எங்க இருக்க போறோம்? குருஜி அதான் சொன்னார் ஒரு முறை, விசாலாட்சி மண்டபம் ஆசிரமத்துல உட்கார்ந்துட்டு இருக்கச்ச, இப்ப நம்ம இங்க இருக்கிற எல்லாருமே 100 வருடங்களுக்கு அப்புறமா இங்க இருப்போமா? கற்பனை பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னோம். அது ஒரு வேடிக்கையாகவும் இருந்தது, மிக நுட்பமான ஒரு அறிவுரையாகவும் இருந்தது. இப்ப குருஜி 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 எப்படி சூழ்ந்துட்டு இருக்கீங்க? இதே விசாலாட்சி மண்டபத்துல 100 வருஷத்துக்கு அப்புறமா யார் இருப்பாங்க? அப்ப அந்த நிலையாமையை அவர் இண்டிகேட் பண்ணு. அதனால கெட் ப்ரிப்பேர்ட் ஃபார் தட். கெட் ப்ரிப்பேர்ட். மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல மாற்றம் என்பதை தவிர்க்க முடியாது. அந்த மாற்றத்திற்கு காரணம் நிலையாமை, மாறிக்கிட்டே போறது. அதுதான் நாம இந்த உலக வாழ்க்கையின் நிலையாமையை நம்ம திருப்ப 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 நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்பதான்
ஏற்கனவே நம்ம துறவரத்துல எல்லாத்தையும் கடைபிடிச்சிட்டு வர்றதுனால இவ்வளவுதான் சரி. நல்லா இருக்கும். ஒரு மனசு பதனப்படும், ஒரு மாதிரி திடப்படும். அப்படி பட்டுனாதான் அந்த ஆளுக்கு நமக்கு ஒரு துக்கம் வந்ததுன்னு அதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தைரியம் வரும். இட்ஸ் ஆல் தி எனர்ஜி ஷிஃப்ட். ஒரு அன்கண்டிஷனல் லவ், அந்த துக்கம்னு வரச்ச அதுக்கு ஆப்போசிட் எனர்ஜி ஷிஃப்ட் வந்து கிராட்டிடியூட். இப்ப நமக்கு ரொம்ப உதவி பண்ணி ரொம்ப நெருங்கிய நண்பரா இருக்காரு, அவர் தவறிட்டார். அங்க போனா வரும் துக்கம் வரும், தொண்டை அடைச்சிக்கும். அப்ப அங்க எல்லோரும் சேர்ந்த ஓன்னு அழுதா நம்ம எனர்ஜி தான் வேஸ்டா. அதுக்கு பதில் மனுஷன் வாழ்ந்த கல்ச்சர் நல்லா வாழ்ந்தாங்க, நமக்கு எப்படிலாம் வழிகாட்டியிருக்காரு, தங்கமான மனுஷன் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நீ ப்ரே பண்றச்ச ஈவன் த ஆஸ்ட்ரல் ஃபீல்ட் இட் கெட்ஸ் பியூரிஃபைட், இட் கெட்ஸ் எனர்ஜைஸ்ட். அப்போ அந்த ஆத்மா நம்மளை வாழ்த்தும், இவன் சரியான முறையில அணுகுமுறையில் இருக்காரு. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சோ அது எந்த ஒரு நிலையிலும் நாம அந்த கிராட்டிடியூட், நன்றி உணர்வு இருக்கச்ச துக்கம் இருக்கும், ஆனா துக்கம் நம்மளை பாதிக்காது. அதுதான் முக்கியம். அதுக்கு முதல் படியாக வள்ளுவர் நம்மை நிலையாமை, இந்த உலகத்தில் எது நிலைச்சிருக்கு சொல்லுங்க. பருவ காலங்கள் மாறி 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 வருகின்றன. கோடை காலம் அப்ப என்ன சொல்றோம், ஆப்போசிட் வேல்யூஸ். ஐயோ சுட்டெரிக்குதப்பா மழை, வெயில், கொஞ்சம் சில்லுன்னு மழை பெஞ்சா நல்லா இருக்கும்பா அப்படின்னு சொல்றோம். கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் மழை, ரெய்னி சீசன், மழை சீசன், மழை பருவ காலம் வருது. கொட்டுது, ரோட்ல நடக்க முடியல, மேடப்படலாம் தெரியுது. எப்பதான் இந்த மழை நின்று தொலையும் தெரியலையே. அப்பா வெயிலா இருந்தா கூட தாங்கிக்கலாம்ப்பா, இது என்னப்பா மழை, நனைஞ்சு நனைஞ்சு ட்ரெஸ்ஸும் காய மாட்டேங்குது, எங்க பார்த்தாலும் சதான் இருக்கு. என்ன எப்படா அந்த மழை ஓயும். அது மொள்ள அப்புறமா குளிர்காலம் வரும். அடடா வெயில் காலமா இருந்தா ஃபேனாவது போட்டு ஏசியாவது போட்டு தப்பிச்சுக்கணும், இந்த குளிர்ல இருந்து எப்படியா தப்பிச்சுக்கிறது. அடடா என்ன படைப்பிட குளிர்காலம் அப்படி. இலையுதிர் காலம் எல்லாம் பாரு மொட்டையா இருக்குது. அப்படி மனம் ஒன்றை விரும்பினால் ஒன்றை இருக்கிறது. ஆப்போசிட் வேல்யூ ஆர் அன்அவாய்டபிள். அதுதான் உலகத்தின் இயற்கை. இருமை தான் உலகத்தின் இயற்கை. அந்த இருமையை நாம் எதிர்க்க கூடாது. அதில் இருக்கக்கூடிய சூட்சுமத்தை புரிந்து கொண்டு இதுதான் இந்த படைப்பின் அழகு என்று நினைச்சிட்டு அதை உணர்றச்ச அப்போ அது உங்களுக்கு ஆனந்தமாக மாறும். ஆமா, இன்னைக்கு ஒரு பேத்தி எனக்கு பிறந்தாங்க, 20 வருஷம் பெரியவள் ஆயிட்டா, அவ கல்யாணத்துக்கு நிக்கிறான். அப்போ நான் போய் சேரணும். இது முன்னே சொல்லியிருக்கேன். ஒரு ஜென் மாஸ்டர் ஊர்ல ஒரு பெரிய பணக்காரர் இருந்தார். அவர் வந்து யார் வந்தாலும் பெரிய விருந்து கொடுப்பார். அது அவருக்கு ஒரு பிரஸ்டீஜ். அது போல ஜென் மாஸ்டர் அந்த ஊருக்கு வரச்சே அந்த ஜென் மாஸ்டர் பிரதம சீடரை கூப்பிட்டு, சாமி நாளைக்கு எங்க வீட்டுல பெரிய விருந்து கொடுக்க போறேன், அவர் கால் பட்டா எங்க வீடு புனிதம் அடையும், தயவு செஞ்சு அவரை கூட்டுட்டு வாங்க, நாங்க மரியாதை செலுத்தோம். இவர் போய் தயங்கி ஜென் மாஸ்டர் கிட்ட இந்த மாதிரி ஊர் பெரிய மனுஷன் கூப்பிட்டாரு சாப்பாட்டு விருந்துக்கு. அப்படியா, சரி போலாம் அப்படின்னு போறேன். அவங்க சீடர்களோட பிரமாதமான சீடர்களும் ஒரு புடி பிடிக்கிறாங்க. அடா நம்ம ஜென் மாஸ்டர் கூட வந்ததால் எப்பேற்பட்ட அறுசுவை விருந்து நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த பணக்காரரும் ஓயாம சந்தோஷமா எல்லாருக்கும் வாரி வழங்குறாங்க. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா மரியாதை எல்லாம் பண்ணுங்க. சரி, ரொம்ப நன்றி, போயிட்டு வரேன் அப்படின்ட்டு கடகடன்னு எதிர்த்து நடக்கிறாரு ஜென் மாஸ்டர். இவருக்கு மாதிரி சுருட்டு, என்னடா மனுஷன், ஆயிரக்கணக்கா செலவழிச்சு இவ்வளவு பெரிய விருந்து வச்சிருக்கேன், இத்தனை பேர் சாப்பிட்டுருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு, ரொம்ப நன்றிப்பா, நீ நல்லா இருப்பான்னு ஒரு நல்ல வார்த்தை சொல்லலையே இவரு அப்படின்ட்டு பிரதம சிஷ்டி தாங்கி என்னங்க இவ்வளவு செஞ்சேன், குரு ஒண்ணுமே சொல்லாம அப்படியே போயிட்டு இருக்காரு, நன்றி மட்டும்னுட்டு. இல்ல அவர் சொல்ல அர்த்தம் இருக்கும், இருங்க அப்ப சொல்லிட்டு, குருவே அவர் மனசு குளிர மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுங்க. அப்படியா, அவனை கூப்பிடு. அவர் வந்த உடனே பாக்குறாரு, நீ செத்து போகிறாரு. ஆனா கஷ்ட காலமே, செத்து போவா அப்படின்னு ஜென் மாஸ்டர் போயிடுறாரு. பணக்காரருக்கு தாங்கல, என்னடா ஒரு நல்ல வார்த்தை சொல்ல, இது சொல்லாமையாவது போயிருக்கலாம் அவர் இதுக்கு அப்படின்ட்டு கேட்கிறார். அப்ப சொல்றாரு, டேய் அப்பா புரிஞ்சுக்கோ, நீ உயிரோடு இருக்கச்சே உன்னுடைய பையன் தவறி போயிட்டா
அது மாதிரி கொடுமை எதுவுமே கிடையாது. நீ உயிரோடு இருக்கச்சே உன் பேரனோ பேத்தியோ உன் கண்ணு எதிர தவறிட்டா உன்னால தாங்கிக்க முடியாது. அது மாதிரி கொடுமை எதுவுமே கிடையாது. அதனால அந்தந்த அழகுல அந்தந்த வயது வர்றச்ச போய் சேர்ந்துகிட்டே இருக்கு. சோ நம்ம முதல்ல செத்தாதான் அதுக்கப்புறமா நம்ம பிள்ளைங்க வரிசையா வரும். அதனால தான் நீ செத்துப்போன்னு சொன்னாரு. மத்தபடி உன்னோட வசப்பாட கிடையாது. ஜென் மாஸ்டர் சொன்னாருன்னா, அது உள்ளார்ந்த அர்த்தம் இருக்கும். அது நல்லதைத்தான் கொடுக்கும். உன்னுடைய புத்திய சீர்படுத்தும். உன்னை கொஞ்ச மாட்டாரு. உனக்கு வழிதான் காட்டுவாரு. அப்படின்ட்டு போறாரு. அது எவ்வளவு பெரிய உண்மை. எத்தனை குடும்பங்களை நம்ம பார்க்கணும். யோசிச்சு பார்த்தோம்னா 100க்கு 100 உண்மை அதுதான். நிலையாமை, நிலையாமை. எத வச்சுக்கிட்டு நம்ம ஆனா இதுல ஒரு அழகு இருக்கு. அந்த அழகுல பந்தப்படாம போய்க்கிட்டே இருக்கணும். அந்த அழகையும் ரசிக்கணும். ஒரு அழகான பறவை நீல நிற வானத்துல எப்படி ராமகிருஷ்ண பரமஹம்சர் கதாதரரா அந்த வயல்வெளியில நடந்து போறார். பச்சை பசேலுங்க வயல்வெளியில. ஆஹா அம்மா எவ்வளவு அழகா இருக்குமா அவன் படைப்பு. அப்படிங்கிறப்ப ஒரு வெள்ள கொக்கு கூட்டம் அப்படின்னு பறந்து போகும் வானத்துல. கருநிற மேகங்கள் இருக்கு. அந்த கருநிற பின்னணியில் வெள்ளை வெளியேன்னு அந்த கொக்குகள்லாம் பறந்தப்போ பாக்குறாரு. அம்மா அங்க அவ்வளவுதான் பொத்துன்னு வயல் கட்டிலே விழுந்துடுறாரு. He loses his consciousness. அப்படியே எவ்வளவு நேரம் அப்ப அந்த போறவங்க நம்ம கதாதரடா அப்படின்ட்டு புடிச்சுக்கிட்டு மேல உட்கார வச்சு தண்ணிகளை தெளிச்சு எழுப்புறாரு. என்னடா ஆச்சு உனக்கு தெரியல அப்படிங்கிறார். அப்பேற்பட்ட நிலையை சார்ந்தவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஆக இயற்கையுடன் ஒன்றி கலந்து விடும் பொழுது அங்கே நிலையாமை என்பது ஆட்டோமேட்டிக்கா உனக்குள்ளர இதுதான் வாழ்க்கை. இயற்கையை ரசிக்கவும் தெரியணும். அந்த இயற்கையில பந்தப்படவும் கூட. முன்னையே சொல்லியிருக்கேன். விவேகானந்தர் அந்த கங்கை கரையில உட்கார்ந்துட்டு கால ஆற அப்படி தண்ணியில குழந்தை மாதிரி விளையாடிட்டு இருப்பார். நிவேதிதா அம்மையார் கேட்பாங்க, என்ன குருஜி நீங்க சின்ன குழந்தை மாதிரி இப்படி விளையாடு. ஆமா நான் சின்ன குழந்தை தான். கங்கை அம்மாவுக்கு நான் சின்ன குழந்தை. எவ்வளவு மென்மையர் எப்படி சில்லுன்னு இருப்பாரு தண்ணி. அப்புறம் இப்படி தண்ணி எடுத்து கையில விடுவார். பாரு மாலை வேளை கரணங்கள்ல பொன்னிறமா ஜொலிக்கிறா பாரு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அது எடுத்து விட்டுடணும். கையில பிடிக்க முயற்சி பண்ணக்கூடாது. பிடிச்சா அதனுடைய அழகு படும். இயற்கை ரசிக்கவும் தெரியும். இயற்கையில பந்தப்படும் அப்படின்னு சொல்றது. அது போல பார்த்து வச்ச எப்படி நம்ம வாழ்க்கையை நாம முக்கியமா இந்த துறவர நிலைக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வாழ்க்கையை எப்படி வாழ்ந்து பாருங்க பாரு. ஆக முதல் குறள் நில்லாதவற்றை நிலையின என்று உணரும் புல்லறிவாண்மை கடை. புல்லறிவாண்மைன்னு அறியாமை, புத்தியே இல்லாதது. கடையின இழிவான நிலை. நில்லாதவற்றை நிலையின என்று உணரும். இன்னைக்கு இருக்கு நாளைக்கு மாறிக்கிட்டே இருக்கு. ஆனா என்னைக்கும் இருக்குது அப்படின்னு கூட்டம் அடிச்சுக்கிட்ட பாக்குற பாருங்க, அதுதான் புல்லறிவு. அப்படி நம்பிக்கிட்டு இருக்கியே உன்னுடைய அந்த புல்லறிவு உன்னுடைய புத்தி இல்லாத அறியாமைய பார்த்து மிகவும் ரொம்ப இது உனக்கு அழகில்லடா. நீ எப்போ துறவு நிலைக்கு வந்தியோ அதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு முதல்லயே சொல்லிட்டு நில்லாதவற்றை நிலையென என்று உணரும் புல்லறிவாண்மை கடை. நில்லாதவற்றை நிலையென என்று உணரும் புல்லறிவாண்மை. அறியாமையினால் இன்று இல்லாமல் எதையுமே நில்லாமையை கொண்ட பொருள்கள் நிலைத்தன என்று நம்பும் நம்முடைய அறியாமையை உணரும் பொழுது அது அறிவுள்ளோர்க்கு சான்றோர்க்கு இழிவை தருவதாகும். அவங்க சொல்ற திருவள்ளுவர் ஒன்னும் புத்திசாலி நினைச்சுக்கிட்டு தானே ரதத்துல நல்லா கடைபிடிச்சிட்டு வந்தியே இப்ப ஏன் ஆடற நீ அப்படின்ட்டு நம்மள அவர் கேட்கிற மாதிரி இருக்கு. எல்லாம் யோசிக்கும் வேளையில் பசி தீர உண்பதும் உறங்குவதுமாகும். நான் நான் என குழறியே ஒன்றை விட்டு ஒன்று கொன்று, ஒன்றை விட்டு ஒன்று கொன்று பாச கடற்குழியை வீழாமல் மனதற்ற பரிசுத்த நிலைகள் பார்க்கும் இடமெங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரண நிலைமை. அற்புதமான தாய்மானவர் வாக்கு. அந்த தாய்மன் வாக்கு உணர்ந்துட்டோம்னே பந்தப்பட மாட்டோம். ஆனா அழகிய நம்ம ரசிப்போம். அதுதான் ஆக நில்லாதவற்றை நிலையென என்றுணரும் புல்லறிவாண்மை துறந்தார்க்கு அழகல்ல. கடை என்றால் இழிவு. அது துறவு நிலைக்கு வந்ததுக்கு அப்புறமா இன்னும் அதை பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருந்தா அது அழகாகாது. ஒரு இழிவான நிலையாகும் அப்படின்ட்டு
அறியாமையில் உழரும் நிலைமை திருவள்ளுவரால் கூறப்பட்டது. இந்த இழிவான நிலைக்கு எது ஆதாரமாக இருக்கிறது? செல்வத்தின் மீதும் உடம்பின் மீதும் வைத்த பற்றை இதற்கு காரணமா? யோசிச்சு பாருங்க. செல்வம் செல்வம் இத்தனை பொருள், பொசஷன்ஸ், அண்ட் ஆல்சோ கெட்டிங் பிலீவிங் தட் யூ ஆர் த பாடி. ஆக இந்த இழிநிலைக்கு காரணமாக இருப்பது செல்வத்தின் மீதும் உடம்பின் மீதும் வைத்த பற்றே காரணமாகும். எனவே இந்த பாடலில் நிலையாமையின் நிலை கூறப்பட்டது. அடுத்தது, கூத்தாற்று அவை குழாத்தற்றே பெரும் செல்வன் போக்கும் அது விழிந்தற்று. கூத்தாட்டு அவை குழாத்தற்றே பெரும் செல்வம் போக்கும் அது அழகானதுங்க, அற்புதமானதுங்க. அதாவது சினிமா தியேட்டர், சினிமா ஒரு நாடக அரங்குல போறீங்க, நீங்க அப்படியே குமின்னு அப்படியே குமிஞ்சிட்டு போ, டிக்கெட் கிடைக்கல, ஆன் டிமாண்ட், ஹவுஸ்ஃபுல், நிரம்பி வழியுது. அப்படி பாக்குற 2-3 மணி நேரம், ஒரு 2 மணி நேரம் கழிச்சு சுபமா ஏதோ ஒரு எண்டுன்னு போட்டு விட்டான்னு வச்சுக்கோங்க, ஒரு அரை மணி நேரம் கழிச்சு எங்க போனோம்னா காலியா. என்னடா இங்க இருந்தது எங்க போயிட்டாங்க, எங்க போயிட்டாங்க தெரியாது. கூத்தாட்டு அவை, கூத்தாட்டு அவை பெரும் செல்வம் கூத்தாட்டு அவை குழாத்தற்றே. உன்னிடம் இருக்கக்கூடிய செல்வங்களும் பொருள்களும் அழகுகளும் ஆடைகளும் ஆபரணங்களும் உன்னுடைய சொத்துக்களும் சுகங்களும் மாட மாளிகைகளும் நாடகத்தை பார்க்க வரும் மக்கள் கூட்டத்தை போன்றதாகும். கூத்தாட்டு அவை குழாத்தற்றே. குழாம் என்றால் கூட்டம், கூத்தாட்டு அவைன்னு நாடக அரங்கம், நாடகம். ஆக உன்னிடம் சேரக்கூடிய அளவற்ற அத்தனை செல்வங்களும் நாடக அரங்கில் நாடகத்தை பார்க்க வரும் மக்களை போன்றதடா. போக்கும் அது விழிந்தற்று. போக்கும் அதனுடைய இயல்புல அது, அந்த கூட்டம் விழிந்தற்று, போய்விடும். நீ அப்புறம் இழுத்து வச்சு உட்காருன்னு கூட கூற வேண்டாம். உனக்கு ஃப்ரீயா தொடர்ந்து உட்காரு, முன்னாடி சினிமா பாருடான்னு, யோ ஒரு முறை பார்த்துட்டே ஜாஸ்தி உடைய ஆளர் போயிடும். என்ன ஒரு அழகா அந்த என்ன சொல்றது, அந்த வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி. இதை விட அற்புதமான உதாரணம் வேற யாருமே சொல்ல மாட்டாங்க. நாடகத்தை பாக்குற ஒரு ஜனங்க நாடகம் முடிஞ்ச உடனேயே கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. அது போல உன்கிட்ட இருக்கக்கூடிய மாட மாளிகைக்கு கூட கோபுரங்கள் அத்தனை செல்வங்களும் காலம் வந்துச்சுன்னா உனக்கு டாட்டா சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். இல்லைங்கிட்ட நீ டாட்டா சொல்லிட்டு போயிட்டே இருப்ப, அதெல்லாம் இங்க இருக்கும். இதுதான் நிலையாமை. என்ன அழகான திருக்குறள். கூத்தாட்டு அவை குழாத்தற்றே, ஒருவரிடம் சேரக்கூடிய அளவற்ற செல்வமானது நாடக அரங்கில் நாடகத்தை பார்க்க வரும் மக்கள் கூட்டத்தை போன்றதாகும். போக்கும் அது விழிந்தற்று. அந்த செல்வத்தின் இயல்பு என்னவென்றால், நாடகம் முடிந்தவுடன் மக்கள் கூட்டம் கலைந்து சென்று விடுவதை போல செல்வமும் நிலையாது சென்றுவிடும். அதுதான் த கிரேட் அலெக்சாண்டர். அந்த அலெக்சாண்டர் இந்தியாவில் மிகப்பெரிய பாடத்தை கத்துக்கிறார். இவ்வளவு எளிமையா வாழ்றாங்களா மக்கள், இவங்களை என்ன பண்ண முடியும், செல்வத்தால இவங்களை இழுக்கலான்னு முடியல, வேற எதுக்குமே இவங்க மசிய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அந்த எளிமையை கத்துக்கிறோம். அப்போ சொல்றான், நான் இறக்கும் பொழுது என்னுடைய 2 கைகளையும் என்னுடைய சவப்பெட்டியின் வெளியில் தெரியுமாறு கைகளை விரித்து வையுங்கள். உலகத்தினருக்கு என்னுடைய இறப்பு மிகப்பெரிய பாடமாக அமையட்டும். த கிரேட் அலெக்சாண்டர் நிறைய செல்வம் சேர்த்தான், நிறைய வெற்றி பெற்றான், நிறைய பேரை வெற்றி கொண்டான். ஆனால் கடைசியில வெறும் கையோடு தான் போயிட்டு இருக்கான். உலகத்திற்கு பாடமாக. ஆக காதற்ற ஊசியும் வாராத காணுவோம் கடை வழிக்கே. அம்பலவாணனாக வந்த அந்த அற்புதமான சிவபெருமான் உலகத்திற்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு அற்புதமான விளக்கம், அறிவுரை பட்டினத்தார் மூலமாக நமக்கு கிடைக்கும். காதற்ற பூசியம் கொடியே, ஊசி இருந்தாலும் தைக்கலாம். காதில இருந்து ஊசி வச்சுட்டு என்னத்த பண்ணிக்க போற, பண்ண முடியும்? காதற்ற பூசியம், அது கூட வராது அப்படின்னு. ஆக எப்படி நாடகம் முடிஞ்சப்ப அவங்க எந்திரிச்சு போயிட்டா இருப்பான். அது போல உங்ககிட்ட இருக்க செல்வமும் சரி, நீயும் சரி, இன்னைக்கு இருக்கீங்க, நாளைக்கு காலி பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. செல்வத்தின் நிலையாமையை வள்ளுவர் வலியுறுத்துகிறார்.
அடுத்தது, அற்கா இயல்பிற்று செல்வம் அது பெற்றால் குப ஆங்கே செயல். அற்கா இயல்பிற்று செல்வம் அது பெற்றால் அற்குப ஆங்கே செயல். அற்கா இயல்பிற்று செல்வம், அற்கான்னு அல்கான்னு சொல்லுவாங்க, நிலையற்ற, அல்பம். அல்பமே சொல்லல, அல்பமே. அற்கா சொல்பம், அல்பம் ஒண்ணுமே தெரியும், கொஞ்சம் கூட புத்தி இல்லையான்றத இயல்பு அதனுடைய நிலையற்ற, நிலையற்ற இயல்பெற்று செல்வம். செல்வத்தினுடைய இயல்பே நிலை இல்லாதது. ஓரிடம் தனிலே நிலை இல்லாத, ஓரிடம் தனிலே நிலையில்லாதுலகினிலே உருண்டோடிடும் பணம் காசெனும் உருவமான பொருளே. அடைய பாட்டு நான் சின்ன பிறகு கேட்டிருக்கேன். ஓரிடம் தனிலே நிலையில்லாதுலகினிலே உருண்டோடிடும் பணம் காசெனும் உருவமான பொருளே. அற்புதம் சார். இப்ப ஞாபகம் வருது பாருங்க. எங்கேயோ பிரெயின்ல நியூரான் ஆக்டிவிட்டி வாய் கொண்டு வருது. அற்கா இயல்பிற்று செல்வம், செல்வத்தினுடைய இயல்பு நிலையற்றதுதான். அது பெற்றால் அற்குப ஆங்கே செயல். அற்குப, அற்குபன் அறச்செயல்கள். அது பெற்றால் அந்த மாதிரி செல்வம் உங்ககிட்ட இருக்கிறச்சியே அற்குப ஆங்கே செயல். நேர நேரத்துக்கு நல்ல தர்மம் பண்ணி, தர்ம வழிகள் அற வழிகள் வாழ்க்கையை நடத்தி செயல். நீ போற வழிக்கு புண்ணியம் தேடிக்கூடாதுன்னு சொல்றாரு. செல்வத்தினுடைய இயல்பு நிலையாமை. அதன் மூலமா ஒரே ஒரு பயன் உனக்கு வேணும், வீடு பேரு வேணும்னு நினைச்சீங்க, அற்குப தர்ம செயல்களை ஆங்கே செயல். நீ உயிரோட கட்சியை செஞ்சுக்கோ. அப்படிப்பட்ட செல்வத்தை கொண்டு அறச்செயல்களான பூஜை, தானம், தவம் முதலியவற்றை உடனே செய்ய வேண்டும். ஆங்கே செயல். நீ இருக்கும் பொழுதே, அந்த செல்வம் உன்னிடம் இருக்கும் பொழுதே அதை செய்ய வேண்டும் என்று இந்த 2-3 பாடல்களில் செல்வத்தின் நிலையாமையை வலியுறுத்துகிறார் வள்ளுவர். 4வது பாடல், நாள் என ஒன்று போல் காட்டி உயிர் ஈரும் வாழ் அது உணர்வார் பெரிய. நாள் என ஒன்று போல் காட்டி உயிர் ஈரும் வாழ் அது உணர்வார் பெரிய. நம்ம காலை எதிர்க்கிறேன் சார் டெய்லி கேலண்டர்ல. ஐயோ இந்த கேலண்டர் எப்படி கிழிக்கிறது, அழகா இருக்க பேப்பரு அப்படின்னு வச்சுதான் நம்ம என்ன பண்றோம், சைக்கிளை கிழிக்கிறோம். கிழிச்சிட்டு குப்பத்தொட்டியில போடுறோம். நேற்றுக்கு அது முக்கியமா இருந்தது. நாள், திதி, காலம், ராகு காலம், யமகண்டம், நட்சத்திரம், ஓர திதி எல்லாம் பாத்துக்கிறோம். ஓ திருவாடி போறோம் இன்னைக்கு, அப்படின்டா நம்ம கோயிலுக்கு போனவன் புத்தி வரும். அன்னைக்கு தேவை இது. ஆஹா நேற்று ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது நமக்கு, இது இப்படியா இருக்கட்டும் நடத்துறாங்க விட்டுறீங்க, கிழிச்சு போடுறீங்க. எது வந்துடுச்சு. அது போல நாள் என ஒன்று போல் காட்டி, பகல் இரவு என்று ஒரு கால், ஒரு நாள் என்று காலம் கடந்து சென்று கொண்டே இருக்கிறது. இன்று ஒரு நாள் போயிற்று என்பது நமது வாழ் போன்றது. அது ஒரு வாழை போன்றது. ஏனெனில் வாழ்நாளில் ஒரு நாள் காலத்தை அது வாழை போல துணித்து விட்டது, வெட்டிடுச்சு. ஒரு நாள் போயிடுச்சு. நாள் என ஒன்று போல் காட்டி ஈரும், வாழது உயிர். ஈரும்னா ஈர்க்கும், உன்னிருந்து பறிச்சிடு. நீ விரும்பினாலும் விரும்பா காட்டியும் உன்கிட்ட இருந்து அது பறிச்சிடுது, பிடிக்குது. நீ நினைச்சா கூட நேற்று இன்னைக்கு வராக. அது எப்படி ஒரு வாழ் எப்படி ஒரு பொருளை துணிக்கிறதோ வெட்டுகிறதோ அதை போன்று நாள் என ஒன்று போல் காட்டி ஈரும் வாழது உயிர். நமது உயிரை ஒரு வாழ் போல ஒரு நாள் என்பது வெட்டி நமக்கு காலத்தை உணர்விக்கும். உணர்வார் பெறின், இதை நீ நன்றாக உணர்ந்து கொண்டால் மெல்ல மெல்ல பற்றிலிருந்து வெளிப்படுவாய். அப்பொழுது ஞானத்தை நோக்கி நீ முன்னேறுவாய். எவ்வளவு முக்கியமான திருக்குறளுங்க, எவ்வளவு முக்கியமான. இது ஒரு அசைப்பட்டு பார்த்தோம்னா ரொம்ப எனக்கு இப்படி யோசிச்சுட்டு இருப்பேன் நான், இல்லையா? நாள் என ஒன்று போல் காட்டி ஈரும், ஈர்க்கும், வாழ் அது உயிர். உயிரை எப்படி கவர்ந்துகிட்டார் யமபிரான், எப்படி கவர்ந்து போறாரோ பாசக்கயிறை போட்டு, அது போல நாள் என்பது காலம் என்ற காலன். அதனால்தான் யமபிரானுக்கு, யமராஜனுக்கு காலதேவன், காலன், காலன் சொல்றோம். சிவபெருமன் காலன், அது வேற, காலன் அப்படின்னு சொல்றோம்.
ஆக உணர்வார் பெறின் பகல் இரவு என்று இது ஒரு நாள் என்று காலம் கடந்து கொண்டே இருக்கும். இன்று ஒரு நாள் போயிற்று என்பது நமது வாழ்நாளில் ஒரு நாள் கடந்து விட்டது என்று பொருள். அது ஒரு நாள் என்ற காலத்தை வாழ் போல துடித்து விட்டது. உணர்வார் பெறின் இதை நீ உணர்ந்து விட்டால் நம் வாழ்வின் நிறையாமையை நன்று அறிந்து கொள்ளவனாக ஆகிவிடுவாய். ஞானம் உனக்குள் நன்றாக ஆண்டி இங்கே அரசனும் இங்கே அறிஞன் இங்கே அசடனும் இங்கே ஆவி போனபின் கூடுவார் இங்கே ஆதலினால் இதுதான் நம் வாழ்வில் காண சமரசம் உலாவும் இடமே. நம் வாழ்வில் காண சமரசம் உலாவும் இடமே. அற்புதமான பாடல் இதெல்லாம் அப்படி யோசிச்சுட்டே இருந்தோம்னா கோபம் வராது, மத்தவங்க வெறுப்பு வராது, துவேஷம் வராது. சேவை செய்யும் தியாகி சிங்கார போகி ஈசன் பொற்பாதம் தன்னை நாடிடும் யோகி எல்லோரும் ஒன்றாய் இங்கே உறங்குவதாலே உலகினிலே இதுதான் நம் வாழ்வில் காண சமரசம் உலாவும் இடமே. நம் வாழ்வில் காண சமரசம் உலாவும் இடமே. அதான் உண்மை. அது ஞாபகம் வந்துடுத்துன்னு இது என்ன சொல்லுவாங்கன்னு பிரசவ வைராக்கியம் சொல்லுவாங்க. வைராக்கியத்துல பல இருக்கு. பிரசவ வைராக்கியம். ஒரு பெண் குழந்தை குழந்தை பிறகு ஐயோ அம்மா செத்தண்டாலோ ஐயோ சத்தியமா குழந்தையே வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணும். ஒரு 2 வருஷம் போனோம்னா என்னங்க ஒரு குழந்தை போருமா, அது துணையா ஒண்ணு வேணாமா? சரி 2. இதுதான் மாயாமலம். கண்ணு கட்டி போட்டுடும். அதே போல வைராகியம் காஷ்ட வைராகியம், சுடுகாட்ட வைராகியம். மத்தவங்க தாத்தாவோ அப்போ இறந்துட்டாரு, தூக்கிட்டு போறீங்க, கண்ணு எதிரே கொள்ளி வச்சு எரிக்கிறாங்க. ஐயோ அப்பா செத்து போயிட்டு என்னடா வாழ்க்கையே நிலையாமைடும். என்னடா வாழ்க்கை அப்படின்ட்டு தலையை தொங்க போட்டு வீட்டு வரீங்க. வீடெல்லாம் கழுவி விட்டுருக்காங்க, விளக்கேற்றி வச்சுட்டாங்க. பசிக்குது, ஆர்டர் பண்ணி வச்சுங்க, கேட்டரிங் ஏஜென்ட் கொண்டாந்து வச்சுட்டாரு. சரி போட்டு சாப்பாடு. அப்பா செத்து போயிட்டா சாப்பிடாம இருக்கணும். இதுதான் காஷ்ட வைராகியம். இது போல பல வைராகியங்கள் இருக்கை. ஆனால் இது இயல்பு. ஆனால் துறவர நிலைக்கு வந்த பொழுது மொள்ள அதனுடைய உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுக்காக உம்முன்று கூட நேற்று ஒருத்தர் வீட்டுக்கு வந்தார். அவர் சார் இப்பெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் சார், நான் என்னுடைய ஒப்பீனியன் சொல்றதே கிடையாது, நான் பாட்டு கம்முன்னு இருக்கிறேன், ஏதாச்சும் கேட்டாதான் வாயை திறக்கிறேன். அவங்க மருமக கூட இருக்காங்க, உட்கார்ந்து கேட்டு இருக்காங்க. நான் எதையும் பேசுறது இல்லை சார். இவர் ஏதோ இண்டிகேட் பண்றேன்னு தோணும். சரி பேசாம எப்படி இருக்க முடியும் வீட்டுல? எனக்கு புரியல. பேசாம எப்படி சார் இருக்க முடியும் வீட்டுல? படிச்சுட்டு இருப்பேன் சார், டிவி பார்ப்பேன் சார். பக்கத்துல குழந்தைங்க விளையாடுறச்ச உம்முன்னு இருந்தா அது ஃப்ரீயா விளையாடுமோ? உங்க மனைவியே இருக்காங்க சார், நீங்க உம்முன்னு இருக்கீங்க பேப்பர் வச்சுக்கிட்டு. சரியா? என்னடா அந்த மனுஷனா இது? என்னடா இந்த ஜந்து? அப்படி ஜந்து மாதிரி நான் எங்க ஒய்ஃப் பாப்பா, என்ன இந்த ஜென்மம்? நான் ஒருத்தர் எதிரில் உட்கார்ந்து இருக்கேன், 2 பேச்சு பேச மாட்டேங்கிறாரு, என்னையா மனுஷன் அப்படி யோசிப்போம். அது எல்லாம் வாழ்க்கை. உணர்வுகளை நாம் தவிர்க்க கூடாது, தடை செய்யக்கூடாது, எதிர்க்க கூடாது, ஏமாற்றக்கூடாது. ஒவ்வொரு உணர்வையும் அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது சிவபெருமானுக்கு காலகாலன், காமேஸ்வரி, காமேஸ்வரன் பேர். சிவபெருமானுக்கு காமேஸ்வரன், அழகுக்கு அதிபதி. குனித்த புருவமும் கோவை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பலித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனி தம்முடன் எடுத்த பொறுப்பாதமும் காண பெற்றார். மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே. இல்லையா?
அந்த அழகான ரூபத்தை, அந்த ஆனந்த தாண்டவத்தை பார்க்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஆக அந்த அழகை ரசிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அதையே பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கும். அதுதான் வள்ளுவர்கள் சொல்றது. நிலையாமையை புரிஞ்சுக்கோ. ஆக நான் என ஒன்று போல் காட்டி உயிர் ஈரும் வாழ் அது உணர்வாறு பெரியும். அடுத்தது நான் செற்று விக்குள். திருவள்ளுவர் விக்கல் அப்பவே சொல்லிட்டார் சார். நான் செற்று விக்குள் மேல் வராமுன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும். பேசுறத சொல்ல முடியாம நாக்கு உள்ள இழுத்துக்கிட்டேன், விக்கல் விக்கலா வந்து தொண்டை அடைச்சுக்கிட்டேன், டமால்னு மேல போய் சேர்ந்ததுக்கு முன்னாடியே 4-5 தர்ம காரியம் பண்ணுடா அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றார். என்ன அழகான தமிழ் பாருங்க. நான் செற்று விக்குள் மேல் வராமுன், நாவால் பேச முடியாமல் பேச்சடங்கி விக்கல் எடுத்து மூச்சு நின்று இறப்பு வருவதற்கு முன்னரே நல்வினை மேற்சென்று செய்யப்படும். மேற்சென்று இழுத்து போட்டுட்டு பண்ணுங்கிற நற்செயலை தேடி யாரும் கேள்வி கேட்டு கையேந்தி வர வேண்டாம். அவங்க நிறைய நீ முதல்ல உதவி செஞ்சு போற வழிக்கு புண்ணியம் தேடிக்கோங்கிற. என்ன அற்புதமான குரல் சார், அற்புதமான நெத்தி அடியுது. நல்வினை மேற் சென்று உங்ககிட்ட கேட்கணும்னு அவசியம் கிடையாது. அவன் நிறைய புரிஞ்சுக்கிட்டு அவன் போய் செய்ய, அப்பதான் வர இறப்பாவது ஒரு நல்ல இறப்பா இருக்குங்கிற. என்ன அழகான குரல் பாருங்க. நான் செற்று விக்குள் மேல் வராமுன், நாவால் பேச முடியாமல் பேச்சடங்கி விக்கல் எடுத்து மூச்சு நின்று இறப்பு வருவதற்கு முன்னரே நல்வினை மேற்சென்று செய்யப்படும். நீ வீடு பேற்றை அடைவதற்கு ஏதுவா நற்செயல்களை விரைந்து செய்ய வேண்டும் என்று கூறுவோம். அதுக்கு அடுத்தது இன்னும் அழகான நெருநல் உளன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்தது. எப்பா சாயங்காலம் பேசிட்டு இருந்தேன், என்னப்பா ஆச்சு அவருக்கு திடீர்னு, என்னாச்சு அவருக்கு? இது எக்ஸாக்ட்லி என் பிளாட்ஸ்ல நடந்தது. அது முன்னாடி 2 நாள் முன்னாடிதான் சார் ஊருக்கு போயிட்டு வந்தேன், ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்ல எடுத்துக்கிட்டேன். என்கிட்ட முதிரை எல்லாம் கத்துக்கிட்டேன். சார் முதிரை சொல்லி கொடுங்க, ஒரு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமா இருக்குது சொல்லி எல்லாம் கொடுத்தேன் நானு. ரொம்ப நன்றி சார் பேசிட்டேன். அடுத்த நாள் காலையில ஒரு கூட்டமா வந்துட்டோம் வீட்டாண்ட. நானும் ஒய்ஃப் என்னோட எனக்கு அந்த வீட்டாண்டு மழை திறந்து பார்த்தா எதுக்கு பக்கத்து பிளாட், எங்க ஃப்ளோர்லயே அவர் தவறிட்டாருங்க. காலையில நான் காலையில மூச்சு பிரெத்லெஸ்னஸ் ஆயிடுச்சு. நேரம் அப்பாலா எடுத்துட்டு போனோம், போறதுக்கு போயிட்டாருங்க. அடாடாடா, இந்த திருக்குறள் தான் ஞாபகம். நெருநல் உளன், நெருநல் என்றால் நேற்று, உளன் ஒருவன் இன்று இல்லை. இந்த உலகத்துக்கு அது ஒரு வியப்பான ஒரு பெருமையா, அந்த உலகத்துக்கு ஒரு பெருமைன்னு சொல்ற, உலகத்தின் இயல்புங்கிற. நெருநல் உளன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகம். ஒருவன் நெருநல் உளன் இன்று இல்லை என்னும் பெருமை உடை. இப்பூமியின் சிறப்பு என்னவென்றால், நேற்று உயிருடன் இருந்த ஒருவன் இன்று இல்லாதபடிக்கு இறந்து விட்டான் என்பதே இவ்வுலகு. இதுதான் இந்த உலகின் தனி சிறப்புகிற. ஆடும் வரை ஆட்டம், ஆயிரத்தில் நாட்டம், கூடி வரும் கூட்டம் கொல்லி வரை வருமா, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரையாரோ, கடைசி வரையாரோ, விட்டு விடும் ஆவி, பட்டு விடும் மேனி, சுட்டு விடும் நெருப்பு, சூனியத்தில் நிலைப்பு, சூனியத்தில் நிலைப்பு, வீடு வரை உறவு, அத்தமும் வாழ்வும் அகத்துமட்டே, விழி அம்பொழுக மெத்திய மாதரும் வீதி மட்டே, விம்மி விம்மி இரு கை தலைமேல் வைத்தள்ளும் மைந்தரும் சுடுகாடு மட்டே, பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாவம். பட்டினத்தார் வரையில் கவிஞர் கண்ணதாசனின் காலத்தால் அழியாத அற்புதமான உண்மை. நெருநல் உளன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்த. இந்த உலகினுடைய பெருமை சிறப்பு இயல்பே அதாண்டாங்கிறார் வள்ளுவர். 7வது, ஒரு பொழுதும் வாழ்வது அறியா கருதுப கோடியும் அல்ல பல. ஒரு பொழுதும் வாழ்வது அறியா, நம்ம இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமும் சார், அது அற்புதமான குரல் சார். ரொம்ப 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 எனக்கு ரொம்ப பிடிச்ச குரல்.
எப்படின்னு, நம்ம அப்பா அம்மா நம்ம கூட இருக்கிற வரைக்கும் அவங்க அருமை தெரியறது இல்ல. ஒவ்வொரு நிமிஷமும் தம் வாழ்க்கையில் மிக இனிமையானது. அதற்கான ஒரு அழகை நம்ம அனுபவிச்சு, ரசிச்சு, ருசிச்சு, அன்பு பாராட்டி வாழ்வதுதான் வாழ்க்கை. அவங்க போனதுக்கு அப்புறமா, நீங்க மாலை போட்டு என்ன, சிராத்தம் பண்ணி என்ன, வடப்பகல் பண்ணி நீங்க வயித்துல தானே. அதுதான். ஒரு பொழுதும் வாழ்வது அறியார். மடையா, உனக்கு வாழறதுக்கு தெரியலடாங்கிறார் வள்ளுவர். கருதுப கோடியும் அல்ல பல. எதிர்ல அப்பா அம்மா பேசிட்டு இருக்கச்சு, சிந்தனை எல்லாம் எங்கேயோ இருக்கு. கருதுப பல. கோடி கோடி எண்ணங்கள் போய்க்கிட்டே இருக்கு. அவர்கள் தேவையை உணர்றதில்ல. உன்னுடைய ஈக்குவலா அவங்கள பாக்குற. 70 வயசு அம்மா, உனக்கு 40 வயசு. ஆனா வந்து சின்ன பிள்ளை மாரி அடம் பிடிக்கிறாங்க. எனக்கு தீபாவளி புடவை வேணும், இது வேணும், அது வேணும். நீ நினைச்சுக்கிற வயசான காலத்துல இந்த அம்மாவுக்கு இப்படிலாம் ஆசை தேவையா? பட்டு புடவை கேட்க ஏதோ ஆசை அம்மா பட்டு கேட்டாங்க. அது என்ன ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கு. எத்தனை பேர் டேய் பீச்சுக்கு கூட்டிட்டு போடா, குளிரும். இவருக்கு டைம் இல்ல. இன்னொரு நாளைக்கு பார்க்கலாமா? அந்த நாள் வராமல் போகிறது. ஐய்யயோ! எங்க அம்மா பீச்சுக்கு கூட்டிட்டு போக சொன்னாங்களே போகலையே. ஓ! ஆக ஒரு பொழுதும் வாழ்வது அறியார். இந்த நிமிடம், இந்த நொடி நாம் உயிருடன் இருக்கிறோம் என்பதை உணர்வது எவ்வளவு பெரிய சந்தோஷம். வள்ளுவர் சொல்றார், நான் சொல்லல. எவ்வளவு பெரிய சந்தோஷம். அதை உணராதவர்கள் ஏதோ மூச்சு வருது போதும். ஏதோ உங்க இதயம் துடிச்சுக்கிட்டு இருக்கு. இது உயிரோட இருக்கிற பெரிய விஷயம் யோசிச்சுட்டு இருக்காங்களே அப்படின்ட்டு உயிரோட இருக்கிற வரைக்கும் தெரியும். ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தாதான் அங்க இருக்கிற பேஷண்ட்ஸ் எல்லாம் அடடடா, கடவுள் நம்மள எங்க வச்சிருக்காருடா, பத்திரமா இருக்கண்டா, ஹார்ட் நல்லா இருக்குது, மூச்சு போய் வருது, கடவுளே நன்றி பாராட்டணும். அழகான திருக்குறள். இந்த நிமிடம், இந்த நொடி நாம் உயிருடன் இருக்கிறோம் என்பதை உணர்வது எவ்வளவு பெரிய சந்தோஷம். அதை உணராதவர்கள் ஏதோ மூச்சு வருகிறது போகிறது என்று எதை பற்றியும் கவலைப்படாமல் வாழ்பவர்கள் உயிருடன் இருப்பது எத்தனை பெரிய பாக்கியம் என்று வாழ்தலின் முக்கியத்துவத்தை அறிய மாட்டார். கோடியும் அல்ல பல கருதுவ. கோடிக்கணக்கான நினைவுகளை மனதில் தேக்கி அதை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பார். வாழ்வினுடைய உயர்ந்த தத்துவத்தை உணர மாட்டார். வள்ளுவர் வருத்தப்படுறார். எவ்வளவு நல்லா இருக்கலாம்டா, என்னடி வேண்டாத சிந்தனைகளை வச்சுக்கிட்டு உன் குழந்தை விளையாடுது, உன் குழந்தை உங்களோட மடியில உட்கார்ந்து இருக்குது, உன் மனைவி அன்பா பேசுற, உங்க அப்பா அம்மா உனக்கு பேசணும்னு எதிர்பார்க்கிறாங்க, எதுக்கு நேரம் இல்லாம ஏன் ஓடிட்டு இருக்க, எந்த கோட்டை பிடிக்க ஓடிட்டு இருக்க அப்படின்ட்டு வள்ளுவர் கேட்கிறார். ஒரு பொழுதும் வாழ்வது அறியா கருதுப. சீட்டா இருக்கான், என்ன நினைச்சிட்டு இருக்கான், கோடியும் அல்ல பல, கோடி விட அதிகம் ஏதோ யோசிச்சுட்டு இருக்கான். ஆனா அவங்க மனைவி கிட்ட பேசுறது ஒண்ணும் இல்லை, அப்பா அம்மா கிட்ட பேசுறது இல்லை, குழந்தைகிட்ட பேசுறது, தன்னை பத்தி நினைக்க நேரம். என்ன அற்புதமா சார், இன்றைய வாழ்க்கை அப்படிதான் சார். நீங்க டிவில நீங்க லிப்ட்ல போனாலும் சரி, நடைப்பயணம் நடந்து போனாலும் சரி, எங்க பாத்து ஒரு ஆண்ட்ராய்டு போற நோண்டிக்கிட்டே இருப்பான். பக்கத்துல மனுஷன் நிக்கிறானா, மாடு நிக்குதான்னு கூட தெரியும். அது பேசுறது ரொம்ப பேசுறது கிடையாது. குட் மார்னிங், குட் மார்னிங் சார், ஹேவ் a great day, தேங்க்யூ சார், ஹேவ் டு ஹேவ் இட் சார், ஃபினிஷ். எங்க 6வது மாடியில 0 வரைக்கும் வீட்டுல சௌக்கியமா இருக்காங்களா, உங்க ஹெல்த்ல எப்படி சார் இருக்கு, யோகா கிளாஸ்ல எப்படி போயிட்டு இருக்கு, அவங்களுக்கு அதுக்குள்ள என்னவோ அதுக்குள்ள ஒரு மெசேஜ். நான் யோசிப்பேன், எப்பேற்பட்ட அவசர உலகத்துல வாழ்ந்தாண்டா கடவுள்ட்டு அர்த்தம். கருதுப என்ன யோசிப்பானா, கோடியும் அல்ல பல. கோடியை விட தாண்டிச்சான், அப்படியே அத்தனை எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கு. எதுக்கடா வாழறேன்னு கேக்குறது. 8வது குறள். குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றே உடம்போடு உயிர் இடைநின்று. அற்புதம் சார், அற்புதம். குடும்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றே உடம்போடு உயிர் இடை நட்பு. உடம்புக்கும் உயிருக்கும் இருக்கக்கூடிய பந்தம் என்னடா, இருக்கக்கூடிய இணைப்பு லிங்க் இதுடான்னு, அது கூண்டில் இருக்கக்கூடிய பறவையை போன்றது. கூண்டை திறந்த பறவை பறந்து போயிடும். புல் என்றால் பறவை. குடம்பை தனித்து ஒழிய புல் பறந்தற்று. இங்க வந்து அங்க குடம்பைங்கிறது வந்து குடம், அது இருந்து முட்டை, முட்டையில இருந்து குஞ்சு வெளியே வருது. ஆனாடா நம்ம இருந்த முட்டை தானே இது, இருக்குது குஞ்சு. முட்டையும் வெளியே வந்த உடனே
அது போட்டு பறந்து போகும். குடம்பை தனித்து ஒழிய புல் பறந்தற்றே. ஒரு பறவை தான் பிறக்கும் பொழுது இருந்த முட்டையின் ஓட்டை விட்டு வெளியேறி பறந்து போய் விடுகிறது. இதுதான் அந்த முட்டைக்கும் அந்த முட்டையின் ஓட்டிற்கும் பறவைக்கும் உள்ள உறவு. அந்த முட்டைக்கும் அந்த முட்டையினுடைய ஓட்டிற்கும் பறவைக்கும் உள்ள நட்பு, அது தொடர்பு என்னடான்னா, அது பாட்டு பறந்து போயிடுச்சு இல்லையா? அது போல உடம்போடு உயிர் இடை நட்பு. இதை போன்றதே இந்த உடலுக்கும் உயிருக்கும் இடையே உள்ள உறவாகும். சரி, எப்பேற்பட்ட திருக்குறள் சார்? அந்த முட்டை ஓட்டு வெளியே ஐயோ நான் இருக்கிற உள்ளே உட்காந்து கிடையாது. வெளியே குச்சி வருது, கை கால் அடிச்சுக்குது, போயிட்டாரு. ரொம்ப முக்கியம். 9 இதை விட பிரமாதம் 9வது. உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் கரம். இன்றையோட இந்த இந்த ஜென்மத்தோட உடம்பு முடிஞ்சு போடுறது. குருஜி சொல்வார், திஸ் பிளானட் எர்த் இஸ் லைக் யுவர் ஸ்டே இன் த பிளானட் எர்த் இஸ் லைக் அ சொஜான். சொஜான் ஷார்ட் ஸ்டே. ஊட்டிக்கு போறோம், கொடைக்கானல் போறோம். போன உடனே ரூம் போடுறோம். அடடா ரூம் ரொம்ப நல்லா இருக்கு, இங்கேயே இருக்கலாமே அப்படி அங்கேயே இருக்கலாம். 4-5 நாள் போகுது, கிளம்பி வந்து அது போல இந்த ஜென்மத்துல இந்த உடம்போடு இருக்கும். மூச்சு நின்று போச்சுன்னா முடியறது இல்ல. நம்முடைய உயிர், நம்முடைய ஆத்மா, நம்முடைய ஆஸ்ட்ரல் ஃபீல்ட் இஸ் தேர். இட் கன்டினியூஸ் இட்ஸ் ஜர்னி. 84 லட்சம் யோனிகள்ல பல பல பிறவிகளை நம்ம போயிட்டே இருக்கோம். ஆக சாக்காடு உடலின் பயணத்தை, வாழ்வின் பயணம் முற்று அல்ல, அது அடுத்த பிறவியினுடைய ஆரம்பம் என்று வள்ளுவர் கூறும். உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. சாக்காடு உறங்குவது போலும். இறப்பு என்று சாக்காடு என்றால் இங்கே இறப்பு. இறப்பு என்பது நாம் அன்றாடம் உறங்குவதை போலாகும். காலையில கண் முழிச்சுக்கிறீங்க, ராத்திரியில் படுத்துட்டு கொஞ்ச நேரம் படுத்துக்கலாம். படுத்துட்டே இருக்க முடியுமா? முடியாது. வேலையை பார்க்கறாட்டு எதிர்ச்சி. அது போல பிறப்பு உறங்கி விழிப்பது போலும். உன்னுடைய பிறப்பு என்பது உறக்கத்தை என்று மறுபடியும் நீ விழிப்பது போலாகும் என்று வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்ற. நீ தூங்குறது மாதிரி செத்து போறது, காலையில முழிக்கிற மாதிரி இன்னொரு பிறவி. அதனால இந்த பிறவியோட முடிஞ்சிட்டு நினைக்காது. அதனால இருக்கிறச்சியே, இந்த உடம்புல இருக்கிறச்சியே, இந்த கிடைத்தற்கரிய மனித பிறவி கிடைச்சிருக்கிறச்சே, இந்த மனித பிறவி, மனித உடலில் உள்ள நரம்பு மண்டலம் ஒன்றுதான் தனக்குள் அடங்கி இருக்கக்கூடிய பேராற்றலை உணர்விக்க முடியும். அந்த பேராற்றல் என்பது இதன் மூலமா தான் வர முடியும். இந்த உடம்பிலுள்ள நரம்பு மண்டலம் ஒன்றுதான் த கிரியேட்டிவ் எனர்ஜியை உணர வைக்கும். இந்த சகஸ்ரஹாரம், த எனர்ஜி, த காஸ்மிக் கான்சியஸ்னஸ் which can be expressed by the pineal gland activation. அது அந்த அடுத்த நிலை என்னட்டு உணர்வதற்கு இந்த மனித உடலால் மட்டும் தான் முடியும். அதற்காகத்தான் இந்த உடம்பு ரொம்ப முக்கியம். உடம்பாரடியின் உயிரார் அழிவர், திடம்படு மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. திருவள்ளுவர் ரொம்ப முக்கியம். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த உடம்பு வச்சுட்டா நான் ஞானத்தை அடையும். இந்த கருவி, இந்த கருவியை நான் பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. 10வது, புக்கில் அமைந்தின்று கொல்லோ உடம்பினுள் துச்சில் இருந்த உயிர். அற்புதம் சார், அற்புதம். புக்கில் அமைந்து கொல்லோ துச்சில் இருந்த உயிர். துச்சில் தான் ஒட்டிக்கிட்டு இருக்கிறது. இப்ப பஸ்ஸுக்குள்ள நிறைய கூட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, எப்படியாவது ஊர் போய் சேரணும், எப்படியாவது ஒண்டி கிண்டி தொங்கிக்கிட்டாவது போய் சேரணுமோ இல்லையோ. அது போல உடம்பினுள் துச்சில் இருந்த உயிர்க்கு, இந்த உடம்பினுள் ஒதுங்கி உயிர்க்கு. அதனால வள்ளுவர் இன்டைரக்டா என்ன சொல்றாருன்னு, ஒதுங்கி இருக்கான். ஞானத்தை பார்த்து போகாம ஐம்புலன்களின் வழியா போய் தினம் தினம் சாவடிக்கிறாங்க. ஞானத்தை பார்த்து ஏன்டா இந்த மடையன் போக மாட்டேங்கிறான், இந்த உடம்புதான் தாங்க நினைச்சுக்கிட்டு இப்படி ஐம்பொறிகளின் வாயிலாக வெளியே போய் தன்னை தானே இழிகிறேன்னு அந்த உயிர் அடிச்சுக்குதான். அதனால அது ஒட்டிக்கிட்டு இருக்கான். அதற்கு கிடைத்த விதின்னு அது என்ன கேடுதான் யோசிக்குதான். புக்கில் அமைந்தின்று கொள்ளோ. புக்கில் என்றால் நான் புதிந்து எனக்காக இருக்கக்கூடிய வீட்டு பேரினை நான் அடைய மாட்டேனா? வீடு பேரு என்பது பெரிய பங்களாவில் இருக்கிற மாதிரி. துச்சில்ங்கிறது ஏதோ ஒரு ரூமுக்குள்ள அடைச்சு வைக்கிற மாதிரி. இந்த உடம்புங்கிற
அப்படியே ஒரு துச்சில் ஒரு குட்டி ரூம்ல அடைச்சு வச்சுக்கிற மாதிரி இருக்கு. 8 அடி குச்சிக்குள்ளே முருகா எத்தனை நாள் இருக்கு? ஒரு மச்சு வீடு கட்டி தாரும் திருத்தணி மலையில் வேலவனை. அழகான பாடல். 8 அடி குச்சி இது, எஞ்சான் உடம்பு, எத்தனை நாள் இருப்பேன்? ஒரு மச்சு வீடு கட்டி தாரும் திருத்தணி மலையில். கேட்கறது பெருசா கேட்கிறேன். எனக்கு பெரிய பங்களா கட்டிக்கூடிய திருத்தணி மலையில நிம்மதியா உன்னை தரிசனம் பண்ணிட்டு ஹாப்பியா இருந்துட்டு போறேன், எத்தனை நாளையா கேட்க. அது போல புக்கில் அமைந்தின்று கொல்லோ உடம்பினுள் துச்சில் இருந்த உயிர்க்கு. உடம்பினுள் துச்சில் இருந்த உயிர்க்கு. இந்த உடம்பினுள் துச்சில்னா ஒதுங்கி இருக்கிறது, ஒடுங்கி இருக்கிறது. இந்த பறவை எல்லாம் பார்த்தோம்னா அந்த பறவை குஞ்சு பிடிக்க போற அந்த அப்படியே போய் ஒட்டிக்க மரத்தோட மரமா பாத்துறோமோ இல்லையோ, எல்லாம் பிடிச்சிட்டு வரான்ட்டு. அது இந்த உயிர் வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கா, ஒதுங்கி இருக்கா, படுவாவை நம்மள ஃப்ரீயாவா விட மாட்டேங்கிறான்ட்டு. இந்த உடம்பினுள் ஒதுங்கி இருந்த உயிருக்கு புக்கில்லாம இருந்துட்டு கொல்லோ. நீண்ட காலம் சுதந்திரமாக இருக்கக்கூடிய வீடு இதுவரை அமையவில்லை போலும்ட்டு ஒரு வியப்புடன் முடிக்கிறார். வீடு பெற்றை அடைந்தா அந்த பரந்த வீடு உனக்கானதாகும் வள்ளுவர் அழகா முத்தாய்ப்பட முடிக்கிறார். ஏய், இந்த வீட்டுக்குள்ள என்ன கண்ட, எவ்வளவு பெரிய எல்லையில்லாத வீடு ஒன்று பெருசா இருக்கு, அது வல்லவா உன்னுடைய உறைவிடம், அதை பார்த்து போ. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த நிலையாமை என்னன்ட்டு உணர்ந்தேன்னா தான் அதுக்கு உன்னுடைய மனமும் சக்திகள் எல்லாரும் ஒருங்கிணைந்து செயல். இதுதான் சதம் என்று இருந்து, இதுதான் நிரந்தரம் என்று இருந்தா இந்த புக்கில் இந்த ஒட்டிக்கிட்டே இருக்க வேண்டிய புக்கில் நீ புக வேண்டிய இல் வீடு அளவில்லாத பறந்து விரிந்த வீடு பேராகும். அந்த வீடு என்பது அற்புதமான ஒரு எல்லையற்ற பரந்த வெளியாகும். அதை நோக்கி நீ செல்வாயாக அற்புதமா வள்ளுவர் முடிக்கிறார். புக்கில் அமைந்தின்று கொள்வோ. இன்னும் எனக்கு பெரிய வீடு கிடைக்கலையே. ஏன் கிடைக்கல? துச்சில் இருந்த உயிர்க்கு. உடம்பினுள் துச்சில் இருந்த உயிர். இந்த உடம்புதான் பிரதானம் நிரந்தரம் நினைச்சுக்கிட்டு இருந்தா அந்த அந்த உயிர் ஒட்டிக்கிட்டு இருக்கான். எப்படா பறப்பேன் அப்படின்னு. இன்னும் அழகான குரல் சார். ஆக இந்த 10 குறள்களுமே இதுல வந்து திருவள்ளுவர் எல்லாத்திலும் பொதுவா சொல்லிட்டு பாரு. அந்த முதல் 3 குறள்களை தான் நிலையாமையை பத்தியும் நிலையாமையுடைய ஒரு நிலையை பத்தி சொல்லியிருக்கார். மற்ற குறள்களை ஒன்றை ஒன்று சார்ந்து வந்திருக்கிறது. அதை வந்து அவர் வகைப்படுத்தல. ஆக நிலையாமை என்ற இந்த ஒரு அற்புதமான அதிகாரம் ஞானம் என்ற 4 அதிகாரங்கள் 4 அதிகாரங்களில் முதன்மையான. முதல்ல நிலையாமையை புரிஞ்சுக்கோ. நிலையாமையை புரிஞ்சுக்கிட்டு நீ அதுக்கப்புறம் தான் வந்து அதுக்கு அடுத்தது நம்ம போகக்கூடியது துறவு. அந்த நிலையாமை போனாதான் துறவு உனக்கு பிடிக்கும். இல்ல கேட்டு சன்னியாசம் போய் கூட சம்சாரியான கதை மாதிரிதான் இருக்கும். வெளியே மட்டும் காவி விடுது. என்ன சொல்லுவாங்க, உடம்பெல்லாம் நீர் பூசி உள்ளத்தை கருப்பு வைத்து. மெய்கண்டார் நாயனார் புராணத்துல வரும். உடம்பெல்லாம் நீர் பூசி சிவனடியாரா இருக்கலாம், ஆனா உள்ளத்தை கருப்பு வைத்து உள்ளத்துல வஞ்சகம் வச்சிருக்கேன்ட்டு அழகா சொல்லுவார். அது போல அடுத்த அதிகாரமானது துறவு. துறவு என்பது உள்ளத்தின் பார்ப்பட்டது. எத்தனை பேரை பார்க்கிறேன் காவி வேஷ்டி கட்டிட்டு அந்த துறவி கடையில். அந்த துறவி நிலை என்பது என்னை தெள்ள தெளிவாக வள்ளுவர் பிரான் விளக்குவார். ஞாயிற்றுக்கிழமை நாம் மீண்டும் சந்திக்கலாம். வாய்ப்புக்கு நன்றி. என்னுடன் பயணித்தமைக்கு நன்றி. இதுவரை நாம ஞானத்தினுடைய முதல் படியாகிய நிலையாமையை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படியே அசை போட்டுக்கிட்டே இருக்கு. அப்பதான் அதை நம்ம ஊற முடியும். ஊறுக மாதிரி ஊறணும். அதுதான் we should assimilate it. We should imbibe the values. Very important. Thank you for the opportunity. Thank you, sir. Thank you all. Life is love, life is joy, life is enthusiasm. Thank you all. Jai Gurudev.